பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சூழலில் ஞாயிற்றுக்கிழமையில் லாக்டவுன் பண்ணியிருப்பதினாலே வீடுகளில் இருந்து இந்த வழிபாடுகளை பங்கு கொண்டு ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த முகநூல் வழியாக இந்த வழிபாடு நடத்துகிறோம். இந்த வசதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இதில் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிவிப்பு செய். கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் வருகின்ற 1ஆம் தேதி காலை நாம் ஒரு சிறப்பு ஆராதனை நாம் நடத்த இருக்கிறோம். அதில் நீங்கள் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் ஆராதனை வேலையை நாம் துவங்கலாம். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் அருமையான நம்முடைய பிள்ளைகள் இல்லந்தோறும் அமர்ந்திருந்து எங்களோடு இணைந்து இந்த தொழுகையில் பங்கு கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இணைந்து உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் வார்த்தையை தியானிக்கவும் நாங்கள் இணைந்து செபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் இருந்து கிறிஸ்துவ பாமாலையின் 15வது பாமாலை அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடல 2 சரணங்களை சேர்த்து பாடும். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தேவ வீட்டின் நன்மையாலே ஆத்துமாத்தில் பூரிப்பேன். இங்கே தேவ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம், விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவும் ஒரு காலும் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவும், மெய் வெளிச்சத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே. நாம் கடவுளை சொல்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வோர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஏக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.
பாவரிக்கை ஜெபம். நாம் இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் முழங்கால் படித்து நம்முடைய தவறுகளையும் மீறுதலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிற இடங்களிலிருந்து பொதுவான பாவரிக்கையின் இரண்டாவது ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தில் இரண்டாவது ஜெபம். நாம் யாவரும் உணர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் உங்களுக்கு கட்டிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்க கேட்க உங்களோடு இணைந்து நீங்கள் இந்த வார்த்தையை உங்கள் வேதத்தை திறந்து கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்கு இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம். இந்த நாளுக்கு இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவர்களை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவர்கள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழாக்குகிறீர். அந்நியரின் ராஜதானி ஊராயிராதபடிக்கு என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திறனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் ஏழுமாறீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் ஏழினால் வெயில் தணிக்கிறது போல நிலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் இனமான பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை சகல ஜாதியும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையில் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக ஒழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்பதை வாசிக்க தெரிந்து கொண்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பாடமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24 முதல் 35 வரை வாசிக்கிறோம். லூக்கா 24 முதல் 35 வரை. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையும் காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்
அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்குகிறோம், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னோடு இணைந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து இந்த வழிபாடில் ஆண்டவரை தொழுது கொள்வது வருத்தமாக இருந்தாலும், ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்ற கஷ்டம் இருந்தாலும், இன்றைய சூழலில் இல்லங்களில் இருந்து வழிபடுவது சால சிறந்தது. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை நாட்களில் உறுதிப்படுத்தி வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்களுக்காக ஜெபிங்க. தொலைபேசிகள் மூலமாக, அவருடைய செல்போன் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு இணைந்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். விசாரிங்க, இது நல்லது. அதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை அனுமதித்திருக்கிறாரோ என்னவோ. நாம் ஆண்டவரை தொழுது கொள்வது மகிழ்ச்சி. இல்லந்தோறும் இப்படி ஆயத்தமாய் அமர்ந்திருந்து இந்த தொழுகைகளை கலந்து கொள்வது இன்னும் சிறப்புக்குரியது. நம்முடைய இல்லந்தோறும் தொழுகை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றுதான். ஆகவே இன்றைய இப்படிப்பட்ட சூழல் நம்மை வீட்டில் இருத்தி குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளவும், குடும்பமாய் ஒருங்கிணைந்து தேவ சமுத்திரம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நாம் பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதமாய் இருக்கும். இதனாலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க. உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் நான் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க, கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகின்ற உயிர்த்தெழுதலின் அனுபவம் சாத்தியம் என்பதை நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டது தலைப்பு, அதற்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரம் உடைய வார்த்தையை தியானிக்க தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கிறபடி பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். உடைந்து போயிருக்கிறார், சோர்ந்து போயிருக்கிறார், பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறார், கண்ணீரோடும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை இந்த நாளில சந்திக்கிறார். தெய்வீக ஒரு பிரசனம் உடைய பிள்ளைகளுடைய இல்லங்களில் கடந்து வரட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல தேவ பிரசனத்தை உடைய பிள்ளைகள் உணரட்டும் மாட்டவர். தேவ ஆவியானவர் அசைவாடுவதை உணரட்டும் மாட்டவர்.
பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க, எனக்காக எங்களுக்காக இந்த சமூகத்துக்காக இந்த உலகத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் வருவார். அவர் வருகிற போது அவருடைய சாயல் அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தோடு மீட்பின் அனுபவத்தோடு ஒரு புதிய சாயலோடு நாங்கள் எதிர்கொண்டு போக மறுரூபமாக்கப்படுவதற்கு ஆயத்தமாக உதவி செய்யும். இதனால் இந்த தியான வேளையில நீர் எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவங்களே, இருக்கிற இடங்களில் இருந்து வேதத்தை நாம் திறந்து பார்க்கலாம். ஏசியா திருச்சி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்டோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்களை இயேசு சந்தித்து அவர்களோடு சம்பாஷித்ததையும் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினதையும் நாம் இந்த நாளில வாசிக்க கேட்டோம். ஒரு புதிய ஒரு சமூகம், உயிர்த்தெழுதலின் சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசியா தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகளும் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று. ஒரு புதிய சமூகத்தை ஆண்டவர் உருவாக்குகிற அந்த சமூகம் ஆண்டவருடைய ஆலோசனை பெற்ற ஒரு சமூகமாக, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தை பெற்ற ஒரு சமூகமாக, வாழ்நாளில் ஆண்டவரை துதிக்கிறவரும் ஆராதிக்கிறோமா இருக்கின்ற ஒரு சமூகமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தெளிவை தருகிறார். நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ அல்லாதவர்கள், விசுவாசிகள், விசுவாசம் அல்லாதவர்கள், அவிசுவாசி, இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தை சாராதவர்கள், இப்படி 2 வகையாக பிரிக்கலாம். இந்த மனுகுலம் அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கு அல்ல. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்கின்ற சமூகத்துல நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் பரிசுத்தத்துல இல்லை, விசுவாசத்துல இல்லை. எங்களுடைய உடை இப்படித்தான் இருக்கும், எங்களுடைய நடை இப்படித்தான் இருக்கும், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு நியதி நமக்கு இல்லாமல் போச்சு. இயேசுவை பின்பற்றுகின்றவர் சீஷர். சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்லி தேவ வல்லமையோடு அனுபவங்களை அனுபவித்தவர்கள், அறிவித்தவர்கள். ஒரு புதிய ஒரு சமூகம் உருவான அந்தியோகியா என்ற பட்டணத்தில் இந்த சீஷரை சார்ந்த மக்கள் அவருடைய பேச்சு, நடத்த, வாழ்வு, பார்வை, செயல்கள் இவைகளெல்லாம் வித்தியாசமாக இருந்ததை மக்கள் பார்த்து இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஆகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை ஒரு நாள் சந்திக்கும், அவரோடு போராடி ஜெபிக்க, போராடி அவரை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவரை ஆசீர்வதித்ததை நாம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 31, 32ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரங்களில் அந்த சம்பவங்கள் இருக்கிறார். தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க போகும்போது
அப்பொழுது யாக்கோபு, நான் வெறும் கையோடு போனேன், 2 பரிவாரங்களோடு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆனாலும் தன் சகோதரனை எதிர்கொள்ளவும் மேற்கொள்ளவும் அவரை சந்திக்கவும் பயந்து அச்சப்பட்டு அந்த யாப்போக்கு என்ற ஆற்றின் அருகே வந்தபொழுது தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதிகளை எல்லாம் முதல் அனுப்பிவிட்டான். அதன் பிறகு தன் மனைவியும் பிள்ளைகளையும் அனுப்பிவிட்டான். அதன் பிறகு தன்னுடைய ஆண்டு கழுதைகள், ஒட்டகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அக்கறையில் அவன் அனுப்பி எல்லாரையும் அனுப்பிவிட்டான். இப்போது ஆற்றுக்கு இக்கரையில் தனித்திருந்தான். அவன் இரவு முழுதும் ஆண்டவரோடு போராடி செல்லித்தான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ யாக்கோபு என்று இல்லை, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். அந்த இஸ்ரவேல் மக்கள் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறை ஆண்டவர் அவர்கள் மேல் கரிசனையுடையவராய் இருக்கிறவராகவே இருந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் 460 ஆண்டுகள் அவர்கள் அங்கு அடிமைகளாய் இருந்த பொழுது 400 ஆண்டுகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். நாள் ஒன்று வந்தது, அப்பொழுது மோசே அழைத்து அவர்களை விடுவித்தார். அவர் மேல கரிசனை உடையவர். என்னுடைய மக்கள் அடிமையிலாக இருக்கக்கூடாது, விடுதலையோடு இருக்க வேண்டும், சுயாதீனத்தோடு இருக்கிறோம், சுதந்திரவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அவர்களுக்கு பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர்களுக்கு நடந்து வந்த பாதையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள். ஆனாலும் அவர்கள் மறுபடியும் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள். அதனால்தான் ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அந்த வெளிப்பாடின் முடிவில் தான் இந்த வார்த்தைகளை பதிவு பண்றாங்க. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று. இவர் தான் ரட்சகர், இவர் தான் மீட்பர், இவருக்காக தான் காத்திருந்தோம் என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக மறுபடியும் விடுவிக்கப்பட்டோம், அடிமைகளாகப்பட்டோம், சிறைப்பிடிக்கப்பட்டோம், மற்றவர்களால் புற மதஸ்தர்களாய் புற ஜாதியினராய் அவர்கள் ஆளுகை செய்யப்படுவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் இந்த பகுதி 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசித்தால் அவர்கள் அழகாக பதிவு பண்றார். நகரத்தையும் பட்டணங்களையும் அவர் முன்னெடுத்து அவர்களை அழிக்கிறார். ஏனால் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற நகரத்தினர் பட்டணத்தினர் அழிக்கிறார். கொடூரமான ஜாதிகளின் நகரம் அவைகளை அச்சத்தில் வைக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது என்பதற்காக 2-3 வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் அழகாக எழுதுகிறாரு, இஸ்ரவேல் மக்கள் பலவீனப்படுத்திருக்கிறார்கள், வளர்ச்சிப்பட்டிருக்கிறார்கள், ஏழையாக இருக்கிறார்கள், நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்ற வாக்கு அளிக்கிறார். அதை சொல்றாரு, கொடூரமானவர்களின் சீரல் என்று எழுதுகிறார். பெரு வெள்ளத்தை போல் இருக்கிற ஒரு எதிர்த்து வல்லமை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலமாயிருப்பேன் என்று சொல்கிறார். என் மக்களுக்கு பலனாயிருக்கிறேன், திடனாயிருக்கிறேன், அடைக்கலமாயிருக்கிறேன், நிழலாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் உனக்கு நிழல போல இருக்கேன், நான் உனக்கு அடைக்கலத்தை கொடுப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், வாக்களிக்கிறேன். நீங்க ஒன்னும் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்றேன். என்னை நம்புகிற விசுவாசிகளை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சங்கீதக்காரன் அழகா இதை பதிவு பண்றாரு. அவருடைய அனுபவித்த காரியங்கள் 126ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்தார் என்று எழுதுகிறார். 126ஆம் சங்கீதத்தில்
1, 2, 3 வசனங்களை வாசித்தால், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்கிறோம். புறஜாதி மக்கள் பார்ப்பார்கள், ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. உண்மை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்கள் செங்கடலை ஆண்டவர் பிளந்து அதன் வழியாக நடத்தி போகிறார். பிரம்மாண்டமாய் கடலின் தண்ணீர்கள் மதிலை போல நிற்கிறது. அது நடுவில் இவர்கள் நடந்து போனார்கள். பிறகு அவர்களுக்கு பிறகு பார்வோனுடைய சேனைகளும் ரதங்களும் குதிரை வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து செங்கடலுக்குள்ளே கால் எடுத்து வைத்து அதில் அவர்கள் பயணிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்த பிறகு ஆண்டவர் மோசேவை அழைத்து சொன்னார், உன் செங்கோலை நீட்டினார். இப்போது கடல் மூட ஆரம்பித்தது, அந்த வழி மூட ஆரம்பித்தது. அதற்குள்ளாக ஏறதாழ சமுத்திரத்தின் கால் பகுதியை தாண்டி முன்னே போகிறார்கள். அப்பொழுது சேனை பார்வோனுடைய சேனை தலைவர்கள் பார்வோனை பார்த்து சொல்கிறார்கள், ரதங்களுடைய கழல்கள் கழண்டி விழுகிறது, ரதங்கள் உடைகிறது, குதிரைகள் தடுமாறுகிறது, இந்த பயணம் பின்தொடர்ந்து போகிறது சாத்தியமில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவன் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார். இஸ்ரவேலின் தேவன் இந்த எபிரேய மக்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார் என்று எகிப்திய சேனை தலைவர்கள் பார்வோனிடத்தில் முறையிடுகிறார். இங்கு சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புறஜாதிகள் கண்டு அறிக்கையிடுகிறார்கள் என்று சொல்றார். இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசியா சொல்றாரு, நீ கொடூரமான சீரழிந்தெல்லாம் செய்கிறது, அவர்களுடைய எதிர்ப்பு பெருவெள்ளம் மோதுகிறதை போல இருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார், உங்களுக்கு நிழலாய் இருப்பார், உங்களுக்கு பலனும் திடனுமாய் உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார், சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லுங்கள். ஒரு புதிய சமூகம் ஆண்டவரை சார்ந்திருக்குமானால், ஆண்டவரை மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால் அவர்களுக்கு பலனாய் இருக்கிறார், அவர்களுக்கு திடனாய் இருக்கிறார், அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவருக்கு நிழலாய் இருக்கிறார். எதிர்ப்பு வராது. எத்தனை போராட்டங்கள் எதிர்ப்புகள் வருகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் இருப்பார், ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தம் செய்கிறவராய் இருப்பார், ஆண்டவர் அவர்களுக்கு வழக்காடுகிறவராய் இருப்பார். ஆண்டவருடைய சட்டைக்குள்ளாக அவர்கள் மறைக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை ஏசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு பதிவு பண்றார். அதில் அவர் சொல்றார், 6ஆம் வசனம் சொல்லுது, சேனையின் கர்த்தர் இந்த மலையிலே இந்த ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசம் ஓடும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்த ஒரு சமூகத்தினருக்கு அவர் பெரிய ஒரு விருந்தை உண்டாக்குகிறார் ஆண்டவர். அப்படியானால் உங்களை அவருடைய கண்களில் நீங்கள் பார்வையில் இருக்கிறீர்கள், அவருடைய கண்கள் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை ஆண்டவர் மேல வையுங்கள். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒருவரையும் ஒரு நாள் அவர் புறம்பே தருகிறதே, அவர்களை அவருக்கென்று ஏற்படுத்துகின்றான். அதனாலதான் உங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த விருந்து உங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி, உங்களுக்காக உழைக்கப்பட்டு சிந்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த பெரிய விருந்து உங்களை விடுதலைக்கு அடையாளமாயிருக்கும், உங்கள் வாழ்வுக்கு அடையாளமாயிருக்கும், உங்கள் மீட்புக்கு அடையாளமாயிருக்கும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னது, இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுப்படியாய் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார். அது திருவிருந்தாய் இன்று நாம் அதை
பங்கு கொள்கிறோம், அதை அனுசரிக்கிறோம். ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து இந்த பந்தியில பங்கு கொள்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற இந்த விருந்து அவரோடு இணைந்து பயணிக்கிற ஒரு பயணம் என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் தனக்கென்று ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிறார், அவர்களுக்கு விருந்தை உண்டாக்குகிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது, என் பகைஞர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் அழகாக பதிவு பண்றார். பகைஞருக்கு விரோதமாய் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவார் என்று நல்ல மெய்ப்பன் என்பதை உருவகப்படுத்துகிறார் சங்கீதக்காரர். நல்ல மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், நீங்கள் படித்தவர்களோ படிக்காதோ, வசதி இருக்கிறதோ வசதி இல்லையோ, நீங்கள் இருக்கிற இடங்களை குறைவில்லாமல் நிறைவாய் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிற ஆண்டவர். புதிய சமூகம் இன்று ஆண்டவரை மறுதலித்ததாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவுக்கு போகிற சீஷர்களை சந்தித்தார் என்று இன்று வாசிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் பகுதியில் நாம் அதை கேட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அதை பதிவு பண்றார். ஏன் போகிறார்கள், எதற்கு போகிறார்கள் என்று தெரியல. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று காலையிலேயே போய் ஸ்திரீகள் கண்டு சாட்சி சொன்னார்கள். சீஷர்கள் ஓடி போய் அதில் பேதுருவும் உள்ளே போய் கல்லறையின் உள்ளே பார்த்து, ஆம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். அதை கண்ட பிறகும் அந்த நாளிலே எருசலேமிலிருந்து ஒரு 7-8 மைல் தூரத்தில் இருக்கிற எம்மாவுக்கு 2 சீஷர் போகிறார்கள். அதில் கிளியோப்பா என்று ஒருவரும் மற்றொரு சீஷனும் பயணிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுமக்களை மீட்பதற்கு தன்னையே விருந்தாய், தன்னையே ஜீவபலியாய், தன்னையே அர்ப்பணித்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. அவருக்கு ஒரு கூட்ட மக்கள் எழுப்புவார்கள், கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனாலும் எருசலேமில் சாட்சியாய் இருக்க வேண்டியவர்கள், எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போக வேண்டியவர்கள் இப்போது எம்மாவூருக்கு ஓடுகிறார். அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் ஆண்டவருக்கு என்று சாட்சியாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அதை தவிர்த்து நீங்கள் உலகத்தை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்காக சாட்சியாய் ஓட வேண்டிய நீ உலகத்துக்கு சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை கரிசனையோடு பார்த்துக் கொண்டு, இயேசு ஒரு 3 முறை தன் சீஷருக்கு, தன்னை சார்ந்த மக்களுக்கு சொன்னார், நான் பாடுபடவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நீங்கள் என்னை கலிலேயாவில் வந்து பாருங்கள் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசுவை கலிலேயாவில் போய் பார்த்து உறுதிப்படுத்த வேண்டியவர் சீஷர். இந்த 2 பேர் எம்மாவூருக்கு போடுகிறார். இயேசு அவளை தேடி ஒரு அந்நியரை போல அவரோடு பயணித்தார். என் அன்பு சகோதரி சகோதரி, ஒரு விசுவாசியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு சாட்சியாய் நீங்கள் பயணிக்க வேண்டிய நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நீங்கள் அடிமைகளாய் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி போகிறவர்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு, நீங்கள் அவருடைய மகிமை உணரக்கூடாதபடிக்கு இன்னும் இருளிலே இருந்து கொண்டால் பரிதாபமாயிருக்கும். இன்னும் இருளிலே இருப்பது கேள்விக்குறியாயிருக்கிறார். ஆண்டவர் தமக்கு ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று
ஆண்டவர் விரும்பினார். பல தலைமுறைகளாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் ஆண்டவர் விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார். உன்னோடு உன் அருகில் இருக்கிற ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அனுபவிக்க கூடாதபடிக்கு உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு யோசிப்பார். எம்மாவுக்கு போகிற இந்த சீஷர்களோடு இயேசு பயணித்து அவரை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஏன்பா துக்க முகமாயிருக்கிறார்? ஆண்டவர் விட்டு விலகி ஆண்டவருடைய வார்த்தைக்கு விலகி போகிற உங்களுடைய வாழ்வு துக்கமுகமாயிருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த கொள்ளை நோய்கள் என்பதற்கு காரணம் உனக்கு புரிகிறதா? இயேசு உயிர் தாழ்ந்தார் என்ற செய்தியை கேட்ட பிறகும் கலிலேயாவுக்கு போய் அவரை சந்திக்க வேண்டியவர்கள் எம்மாவூருக்கு போகிறபடினாலே அவர்கள் முகம் துக்க முகமாயிருக்கிறார், உடைந்து போயிருக்கிறார். அவர்களுக்கு சத்தியம் தருகிறது. இயேசு விசாரிக்கிறார், என்னாச்சுப்பா, ஏன் துக்கமா இருக்கிறது? ஏன்பா இயேசு நடக்கிற சம்பவம் தெரியாதா? நீ ஒரு அந்நியரா? இயேசுவை நாங்கள் நம்பினோம், அவர் எங்களை மீட்பார், ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்தோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் சொல்றாங்க, இங்க அங்க காட்சி அளிக்கிறார் சொல்றாங்க. ஆகவே நாங்கள் இப்போ எம்மாவூருக்கு போடுறோம் என்று சொல்றாங்க. ஏசியா தீர்க்கதரிசி 11 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், ஒரு ரட்சகர் வருவார், மீட்பர் வருவார், ஜனங்கள் அவர்களை காத்திருப்பார்கள் என்று சொன்னார். அவர் மேசியாவாக 2000 வருடங்களுக்கு முன்பு வந்து மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னை ஜீவபலியாய் கொடுத்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கு தன்னையே அர்ப்பணித்தார். அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றவர்கள், ஆண்டவருக்கு என்று சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள் என்று வழிவிலகி போய் துக்கமுகமாயிருக்கிறார். இயேசு துக்கமுகத்தோடு இருக்கிற மக்களை சந்தித்தார். ஏன் துக்கமாக? அவர்களுக்கு இயேசுவை தெரிகிறது. இயேசுடைய அற்புதங்களை மரியாதை பார்த்து அனுபவித்திருக்கிறவர்கள், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லியும் துக்கமுகமாய் எம்மாவூருக்கு போகிறார். இயேசு அவர்களோடு பயணித்தார். அவர்களை விடுவிக்க முடியும், அவர்களை தப்பு வைக்க முடியும், அவர்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாற்றும்படி அவர் விரும்புகிறார். யோவான் 16:20 சொல்வது போல, உலகம் சந்தோஷப்படுகிறது, ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார். இந்த துக்கத்தோடு படிப்புல, வேலையில, பிசினஸ்ல, குடும்ப காரியங்களில வாழ்வை கசந்து போய் துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களா? நன்மை கிடைக்காது, எதிர்காலம் இல்ல, இருளா போச்சு என்று நினைத்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்வில் சந்தோஷத்தை வைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, ஒரு புதிய சமூகத்துக்கு உரியவர்களாக, கடவுளின் ஆட்சிக்கு உரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக உங்களோடு பயணிக்கிறார். அவர் பக்கமாய் திரும்புவீர்களா? அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். இவர்கள் அவர் வரும்போது சொன்ன வார்த்தைகள், மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் சொன்ன இறை வார்த்தைகளை அவர்கள் நமக்கு சொல்லும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. இன்னும் இரவு எங்களோடு இருந்தால் இன்னும் மன வலிமை பெறுகிறவராயிருப்பான். நீங்க எங்களோடு தங்கியிருக்க, பொழுது போச்சு என்று சொல்லி அவரை தங்களது இல்லத்திற்கு அழைக்கிறார். இயேசு அவர்களுடைய இல்லத்திற்கு போய் அவரோடு போஜனம் பண்ணுகிற பொழுது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டார். இந்த சீஷர் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நம்மோடு வந்தவர், நம்மை விசுவாசித்தவர், நம்மை உறவாடினவர், நம்மோடு பயணித்தவர், நம்ம உள்ளத்தை தொட்டவர், இவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொண்டார். உரிமையோடு உறுதியோடு அந்த இரவோடு இரவாகி எருசலேமுக்கு வந்தார்கள். அங்கு மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி சொல்வதை கேட்டார்கள். சீஷர்கள் ஆம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல கேட்டார்கள். இப்போது இருவரும் சொன்னார்கள், எங்களோடு பயணித்தார், பகல் முழுவதும் எங்களோடு தான் இருந்தார். அவர் அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி அதை பிட்டு எங்களுக்கு கொடுத்த பொழுது, அந்த அப்பத்தை நாங்கள் வாங்குகிற பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம். அவர் எங்களை பலப்படுத்துகிறார். நாங்கள் சாட்சியாய் மறுபடியும் எருசலேமுக்கு வந்திருக்கிறோம். நாம் அவரை சந்திக்கப்படி கலிலேயாவுக்கு போகலாம் என்ற உணர்வுகளையும் உறுதிப்பாடும் அவர்களுக்குள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு புதிய ஒரு சமூகம் உருவாகும். அவர்கள் அடிக்குள்ளாய் பார்க்கிறார். என் அன்பு சகோதர சகோதரி,
உன்னோடு எத்தனை பேர் பயணிக்கிறார்? உன் பெற்றோர் பயணிக்கிறார், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உடன் பிறந்தோர், உன் நண்பர்கள், உன்னோடு தொழுது கொள்கிற விசுவாசிகள், உன்னோடு படிக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், உன் அதிகாரிகள் உன்னோடு பயணித்தாங்க. அவளுக்கு அன்பு செலுத்துகிறீர்களா? அவளுக்கு உபசரிக்கிறதுக்கு முன் வருகிறீர்களா? கிறிஸ்துவை அறிந்திருந்த சீஷர்கள் அந்நியராய் இவர் இருந்தாலும் அவரை அன்போடு அழைத்து தங்கள் இல்லத்தில் அன்போடு சேர்த்துக் கொள்ளவும் அவர்களுக்கு போதனை கொடுக்கும்படியான சூழலை பார்க்கிறோம். அதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பெற்ற அனுபவம் நல்ல ஒரு சமூகமாக இருந்தார். அவர்கள் ஆண்டவருடைய விடுதலையின், ஆண்டவருடைய மீட்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு அனுபவம். அதான் ஏசியா சொன்னார், உங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படும், அதை பங்கு கொள்கிறவர்கள் ஒரு புது பலனை பெறுவார்கள். ஏழைகள், புறக்கணிக்கப்பட்டோர், நெருக்கப்பட்டோர் என்பது அல்ல, எனக்காக எங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடையவர்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை பயணிக்கிறவர்கள் அன்புள்ளவர்களாக ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து வாழ்கிற அனுபவத்தை பெற்றுள்ளார்கள். நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அனுபவத்தோடு வீட்டில் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கும், புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவர் மையப்படுத்தும்படி ஆண்டவர் செபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவனே, காலை வழிபாடில் உங்கள் வார்த்தை தியானிக்கிற இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்ட நாங்கள் எங்களுக்காக, எங்கள் வாழ்வுக்காக, எங்களுடைய எதிர்காலங்களுக்காக கடவுளுடைய ஆட்சியத்திற்கு என்று ஒரு கூட்டம் மக்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள். அப்பொழுது நாங்கள் ஒருவராயிருக்க உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க உதவி செய்யும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் உடைய காரணங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. பல நிலைகளில் உங்கள் விட்டு விலகுகிற அனுபவம், விலகினதால் படுகிற பாடுகள், வேதனைகள், அவைகள் தொடராதபடிக்கு என்று உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற அனுபவத்தை பெற்றவர்களாக புது வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாம் சாட்சிகளாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் சொல்லி நாம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே காலத்தில் பாடுபட்டு சிவகாரிலிருந்து மரித்தாளுக்கு மனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவளுக்கு உயிரோடு மரித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடுகள் இருக்கிறதுக்கு சாத்தியமில்லை. சுத்தமாக இருந்தால் வருகிற 1ஆம் தேதி சனிக்கிழமை அழகிய வழிபாடு இருக்கலாம். அதுக்காக செவியுங்கள், அதை பங்கு கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில் 219வது கீர்த்தனை, நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரடி என்ற பாடல முதல் சரணம், 3ஆம் சரணம், சரணத்தை சேர்ந்து பாடலாம். நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரடி, நித்த முயல் மனமே அத்தனேசுவினில் பக்தியாயாமந்து, அத்தனேசுவினில் பக்தியாயாமந்து சத்திய வேதத்தால் நித்த முன்னை போஷி, நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரடி, நித்த முயல் மனமே தேவன்றன் பிள்ளைகள் யாவரையும்
ஆமலாயலியோர் கண்பால் உதவி செய் நித்தமுயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரடி நித்தமுயல் மனமே மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த மேலான வாழ்வுக்கு தக்கவனாகுவார் நித்தமுயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரடி நித்தமுயல் மனமே. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ நாங்கள் கேட்ட வசனத்துக்காக உமக்கு நன்றி. உம்மோடு நாங்கள் பயணிப்போம், உம்மோடு நாங்கள் ஜீவிக்கவும், உம்மை நாங்கள் அறிந்திருக்கோம். எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த கொடூரமான இந்த நாட்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே எல்லா விதமான பயத்தையும் நீக்கி எல்லா மக்களுடைய கண்ணீரையும் துடைத்து மரணத்தை ஜெயமாக மாற்றின தேவன் என்பதை அவர்கள் உணர உதவி செய்தலும். உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தாரும். கொடுத்த நம்பிக்கைக்காக மக்கள் நன்றி. திருச்சபையின் மக்களுக்காக, ஆயருக்காக, செயலர் பொருளர், திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக, மூத்தவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். முக்கியமாக விசேஷமாக சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய பலவீனத்தில் நம்முடைய பலம் பூர்ணமாய் விளங்க உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்திற்காக மக்கள் நன்றி. இந்த சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசியதற்காக மக்கள் நன்றி. ஆன்மீக பசிதாகத்தை தீர்த்ததற்காக மக்கள் நன்றி. ஆனவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத அந்த ஸ்லாக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி நாடுகளிலும் இந்த நாடுகளிலும் இந்த கொள்ளை நோயினால் அழுந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய நாமத்தினாலே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி அந்த நோயை நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்த கொள்ளை நோய் மக்களிடத்தில் வராதபடி நெருங்காதபடி நீர் காத்துக்கொள்ளப்பா. பயந்து கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக, எத்தனையோ பேர் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் தரக்கூடாத சமாதான சந்தோஷத்தை மக்களுக்கு நீத்தார். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை தான் எங்கள் பேராயத்துக்காக, பேராயர் அம்மா பிள்ளைகளுக்காக, அலுவலர்களுக்காக, எல்லா ஆயர்மார்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக, ஊழியர்களுக்காக, பைபிள் மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் உடைய பசுத்தகத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொதுமக்களுக்காக கூட நாங்கள் வேண்டிக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். உம்முடைய பிள்ளைகள் அப்பா, நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளும். அடுத்த வாரத்தில் நாங்கள் சந்திக்க வரை உடைய பரிசுத்த பிரச்சனை எங்களை ஒவ்வொருவரோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.